பெரியவா ஷட்பதி ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்லிட்டு வந்ததை ரெக்கார்ட் பண்ணியதில் இது 2வது ரெக்கார்டிங். பகவத் பாதா நம்மள மாதிரி உள்ள சாதாரண ஜனங்களுக்காக இறங்கி எப்படி சுவாமியை வேண்டிக்கணுங்கிறது கூட சொல்லி கொடுக்குறான்னு சொல்லிட்டு வந்தா. பலவிதமான ஜனங்கள் பலவிதமான மனோபாவத்தோட இருப்பா. ஒவ்வொருத்தருக்கு என்ன மாதிரி மனோபாவத்தோட எதுக்காக சுவாமியை வேண்டிக்கிறாளோ அதை அடையட்டும் அவா அப்படிங்கிற கருணை உள்ளத்தோட தனம் வேண்டி சுவாமியை வேண்டிக்கிறவாளுக்கு தனம் கிடைக்கிறதுக்கும், வியாதி வைக்க போறதுக்காக சுவாமியை வேண்டிக்கிறவாளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கும் பலவிதமான ஸ்லோகங்கள் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா மேற்கொண்டு இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்றது சரியா தப்பா அப்படிங்கிறதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா. ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு சுவாமியை வேண்டிக்கிறதுன்னு ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சாலே மொள்ள அந்த சுவாமியை வேண்டிக்கிறதுல மனசு லயிச்சு இந்த காரணங்கள்லாம் உதிர்ந்து போயிடும். என்னை விட ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட இருக்கிற நம்பிக்கையினாலேயே நம்ம இதெல்லாம் கேட்குறோம். அப்படிங்கிறதுனால பகவானும் கருணையோட ஆர்த்திகளையும் அர்த்தார்த்திகளையுமே தன்னுடைய பக்தர்களா சொல்லியிருக்கா. இப்போ பெரியவா எடுத்துட்டு இருக்க ஸ்லோகமான ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ஆதி சங்கராச்சாரியா ஞானத்தை விரும்பக்கூடிய ஒரு ஜிக்ஞாசு, அதாவது மோட்சத்தை விரும்பி சாதனை செய்யக்கூடிய ஒருவன் என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறா. இதை பற்றி பெரியவா என்ன சொல்றான்னு கேட்கலாம். மகாவிஷ்ணு தான் இந்த லோக வியாபாரத்தை நிர்வாகம் பண்ணும் பரிபாலன மூர்த்தி. அதனால் அவன் தானாகவே தன் உத்தியோகப்படி ஆர்த்தனுக்கும் அர்த்தார்த்திக்கும் அனுகிரகம் பண்ணிவிட்டு போகிறான். ஆனால் அவன் இதற்கு மேல் ஞான வைராகியாதிகளை அனுகிரகிக்க சக்தி இல்லாதவனா என்ன? இல்லை. நாராயணம் பத்மபுவம் என்று பிரம்ம வித்யா ஆச்சாரியர்களிலேயே அத்வைதிகள் அவனைத்தான் முதலாவதாக வைத்து நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். லோக பாலகனேதான் லோக விவகாரமெல்லாம் முடிந்து போகிற தத்துவத்துக்கு முதல் ஆச்சாரியனாக இருக்கிறான். அதனால் அவனிடம் ஞான பிரார்த்தனையும் பண்ணலாம். ஞானம் முக்தி இவற்றை சிவன் தான் தருவான். இந்த லோக விவகாரத்துக்குத்தான் விஷ்ணுவை பிடிக்க வேண்டும் என்று தப்பாக நினைத்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று பகவத் பாதாள் நினைத்தாரோ என்னமோ. இப்படி தோன்றுகிற மாதிரி ஞான உதயத்துக்கு பூர்வாங்கமான சித்த சுத்திக்கு வேண்டிய விஷயங்களையே இந்த ஷட்பதி முதல் ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். இகம் பரம் போகம் ஞானம் என்பதில் இரண்டையும் மகாவிஷ்ணு அனுகிரகம் செய்வார் என்று காட்டி குறிப்பாக இந்த ஸ்துதியில் இரண்டாவதையே அவனிடம் கேட்க சொல்லிக் கொடுக்கிறார். ஷட்பதி மட்டுமில்லை, இன்னும் அநேக ஸ்தோத்திரங்களிலும் மகாவிஷ்ணுவை ஆச்சாரியால் ஞானதாத்தாவாக வைத்தே பிரார்த்திக்கிறார். ஞான வைராக்கியங்களுக்கு பாடின பஜகோவிந்தத்தில் அவர் சொல்லியிருப்பது கோவிந்தனை தானே. ஹரிமீடே ஸ்தோத்திரம் என்று அத்வைதமாக பண்ணியிருக்கிறார். அதிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சம்சார இருட்டை அழிக்கும் ஹரியை ஸ்தோத்தரிக்கிறேன், தம் சம்சார துவாந்த விநாசம் ஹரிமீடே என்று முடித்திருக்கிறார். இப்படி அநேகம். மனசை சரியாக ஆக்கிக் கொண்டாலொழிய எவனும் சௌக்கியமாய் இருக்க முடியாது என்பதால் அப்படி பண்ணிக்கொள்வதற்கான பிரார்த்தனையோடு ஆச்சாரியால் ஷட்பதி ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். வெளி சௌகரியங்கள் எத்தனை இருந்தாலும் மனஸ் நல்லபடியாக இருந்தால்தான் பிரயோஜனம் உண்டு. இல்லாவிட்டால் துக்கம்தான், அழுகைதான், பயமும் சஞ்சலமும் தான். வெளி சௌகரியங்கள் எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட மனஸ் மட்டும் இருக்க வேண்டிய மாதிரி இருந்து விட்டதோ அப்போது ஒரு கஷ்டமும் தெரியாது. இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி சதானந்தமாக இருந்து கொண்டிருக்க முடியும். மனஸ் நல்லபடியாக இருப்பது என்றால் என்ன? எப்போது பார்த்தாலும் அது வேண்டும் இது வேண்டும், இப்போது இருக்கிற சௌகரியங்கள் போதாது, பொருள் பதவி பேர் வேண்டும் என்று ஓயாமல் எதற்காவது மனஸ் ஆசைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதாவது எப்போதும் அத்திருப்தியிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. வேண்டியது கிடைத்து விட்டது என்றாலும் திருப்தியாக நிறைந்திருக்க அதற்கு தெரிகிறதோ? இல்லை. இன்னும் ஏதாவது தேவையை சிருஷ்டி பண்ணிக்கொண்டு அதற்காக அலையத்தான் செய்கிறது. இப்படி இல்லாமல் மனஸ் திருப்தியாக நிறைந்து இருந்துவிட்டால் அப்போதுதான் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆசை, அதனால் வருகிற அதிருப்தி, துவேஷம், போட்டி, பொறாமை, துக்கம் இவை உள்ளவரை எத்தனை கோடீஸ்வரனானாலும் மகா பண்டிதனானாலும் ஒருத்தனுக்கு சாந்தியும் இல்லை சௌக்கியமும் இல்லை. சாந்தமு லேகா சௌக்கியமு லேது என்று தியாகையர் வாழும் அசாந்தஸ்ய குத சுகம் என்று கிருஷ்ண பரமாத்மாவும் சொன்ன மாதிரிதான். ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை நினைத்து கொண்டேதான் தியாகையர் வாழ் இப்படி பாடியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. மன நிறைவினால் ஏற்படும் நிம்மதி இல்லாமல் நிஜமான சௌக்கியம் என்பது இல்லவே இல்லை என்று அந்த 2 பேரும் சொல்கிறார்கள். வெளியிலே பார்ப்பதற்கு ஒரு குடம் அழகாக இருக்கிறது. ஆனாலும் அதற்கு அடியிலே 4 சின்ன ஓட்டை இருந்து விட்டால் உள்ளே அமிர்தத்தை பிடித்து வைத்திருந்தால் கூட எல்லாம் ஒழுகித்தானே போகும். அந்த மாதிரிதான் வெளிப்பார்வைக்கு நாம் ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி தோன்றலாம். பணம், படிப்பு, மற்ற லௌகீகமான சந்தோஷங்கள் நமக்கு எதேஷ்டமாக இருக்கலாம். ஆனாலும் அதிருப்தி, கோபம், பொறாமை, அழுகை மாதிரியான 4 பொத்தல்கள் நமக்குள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துவிட்டால் ஆனந்தம் என்கிற
அமிர்தத்தை நமக்குள் பிடித்து வைத்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆகையினால்தான் ஆச்சாரியால் ஷட்பதி ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் போதே நம் மனசிலிருந்து கெட்ட உணர்ச்சி வேகங்கள் அசுத்தங்கள் எல்லாம் போய் அது சுத்தமாக வேண்டும் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். அப்படி ஆவதற்கு பகவானிடம் பிரார்த்தித்து விட்டால் போதும், அவன் கிருபையாலேயே இதை சாதித்துக் கொள்ளலாம் என்று வழிகாட்டியிருக்கிறார். அவிநயம் அபநய விஷ்ணு தமய மன சமய விஷய மிருக திருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரய தாரய சம்சாரசாகரதா. இது ஷட்பதி முதல் ஸ்லோகம். முதலில் அவிநயம் அபநயம் என்று ஆரம்பிக்கிறது. வினயம் என்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதற்கு முன்னாடி என்று சேர்த்தால் வினயத்துக்கு ஆப்போசிட், எதிர்மறை என்று அர்த்தம். வினயம் என்றால் பணிவாக அடக்கமாக இருப்பது. அவிநயம் என்றால் திமிராக மரியாதை இல்லாமல் இருப்பது. அபநய என்றால் போக்குவாயாக என்று அர்த்தம். உபநயனம் என்ற ஒரு வார்த்தை சொல்கிறோம். அருகில், நயனம் கொண்டு விடுவது. ஒரு பையனுக்கு பூணல் போட்டு குருகுலவாசம் பண்ணுவதற்காக ஆச்சாரியாரின் பக்கத்தில் கொண்டு விடுவது என்று அர்த்தம். ஒன்றிடம் இன்னொன்றை கொண்டு சேர்ப்பது உபநயனம். அதற்கு எதிர்மறைதான் அபநயனம். அதாவது ஒன்றிடம் இருப்பதை அதிலிருந்து பிரித்து தள்ளிவிடுவது அபநயம். நம்மிடம் இப்போது திமிர்த்தனம், கொழுப்பு, அடங்காமை, அவிநயம் இருக்கிறது. இதை நம்மிடமிருந்து பிரித்து தள்ளுமாறு, அபநயனம் செய்யுமாறு சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் ஆச்சாரியார் பிரார்த்திக்கிறார். இதுதான் ஷட்பதி ஸ்தோத்திரத்தின் ஆரம்பம். அவிநயம் அபநய விஷ்ணு, விஷ்ணு ஹே விஷ்ணுவே என்று நேரே பகவானை நிறுத்தி வைத்து கூப்பிடுகிற மாதிரி கூப்பிட்டு பிரார்த்திக்கிறார். ஜனங்களுக்கு இருக்கிற தோஷங்களை போக்கடி என்று அவர் ஜனங்களை தம்மிடமிருந்து வேறையாக பிரித்து வைத்து அவர்களுக்காக அவர்களுடைய பிஹாஃபில் வேண்டிக் கொள்ளவில்லை. நம்முடைய தோஷங்களை எல்லாம் தம்மிடமே இருக்கிற மாதிரி பாவித்து தம் ஈஸ்வரத்துவத்தை காட்டாமல் எல்லாருக்கும் பொதுவாக வினயமில்லாமையை போக்குவாயாக என்று ஆரம்பிக்கிறார். அவிநயத்தை போக்கு என்று ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார் என்றால் வினயத்தை உண்டாக்கு என்றே அதற்கு அர்த்தம். இப்போது நம்மிடம் இருப்பது அவிநயம் தானே, இல்லாதது வினயம். அதனால்தான் வினயத்தை உண்டாக்கு என்பதாக இல்லாததை கொண்டு வரச் சொல்லாமல் நம்மிடம் இருந்து கொண்டு கெடுதல் பண்ணும் அவிநயத்தை போக்கு என்கிறார். இப்போதெல்லாம் பண்பு, நாகரிகம், கலாச்சாரம், கல்ச்சர் என்கிற வார்த்தைகள் நிறைய அடிபடுகின்றன. ஆனால் இதுகளை சொல்லும் போது வினயத்தை முக்கியமான அம்சமாக நினைத்து நாம் பேசவில்லை. முன்காலத்தில் இப்படி இல்லை. அப்போது கல்ச்சர், கலாச்சாரம் என்றாலே அதற்கு முதல் லட்சணமாக வினயத்தை தான் நினைத்தார்கள். கல்ச்சர், கலாச்சாரம் என்ற வார்த்தைகளுக்கும் கல்வி என்ற வார்த்தைக்கும் ரொம்பவும் சம்பந்தம் இருப்பதை கல் என்பது இவை எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருப்பதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். கல்வி பெற்றவர்கள் தான் கல்ச்சர்டு ஆக நாகரிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இங்கே கல்வி என்கிற போது எழுத படிக்க தெரிவதை சொன்னதாக அர்த்தமில்லை. நல்ல விஷய ஞானம் தான் கல்வி. அதை வித்யா என்று சொல்வார்கள். அந்த வித்யின் வாஸ்தவமான பிரயோஜனம் நமக்கு விஷய ஞானம் வந்துவிட்டது என்று திமிர் பிடித்து அலையாமல் இன்னமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்று அடங்கி வினயமாக இருப்பதுதான். ஆதி காலத்தில் சிஷ்யனானவன் குருவிடமும் தான் கற்கிற கல்வியிடமும் பகவானிடமும் சகல லோகத்திடமுமே அடங்கி வினயமாக இருந்ததால் தான் ஆத்ம வித்யை யதேஷ்டமாக சம்பாதித்து வந்தான். பிரம்மச்சாரியானவன் குருகுலவாசம் செய்கிற காலத்தில் அவன் எத்தனை பெரிய மிராசுதார் வீட்டு பிள்ளையானாலும் வீடு வீடாக போய் பவதி பிக்ஷாம் தேகி என்று பிச்சை எடுத்து வர வேண்டும் என்று வைத்தார்கள். அது முக்கியமாக இந்த அடக்க குணத்தை உண்டாக்கத்தான். அந்த காலத்தில் குரு முதல் பாடமாக வினயத்தை தான் சொல்லிக் கொடுத்தார். வெறுமே சொல்லிக் கொடுத்தால் வருகிற பாடமா அது? வாஸ்தவமாக அவரே மாணவர்கள் தாமாக அவருக்கு அடங்கி மரியாதை செலுத்தும்படியான ஆத்ம குணங்களோடு இருந்து வந்தார், வாழ்ந்து காட்டினார். இப்போதோ தாம்பும் அறுதல், தோண்டியும் பொத்தல் என்கிற ஸ்திதியாக இருக்கிறது. இப்படியே ஒரு தேசத்து ராஜாவும் பிரஜைகளின் மற்ற அபிவிருத்திகளைப் போலவே அவர்களை வினயமுள்ளவர்களாக இருக்கச் செய்வதில் விசேஷ கவனம் செலுத்தி வந்தான். சாஸ்திரத்தில் ராஜாவின் கடமைகளை சொல்கிற போது முதலில் வினயதானத்தை சொல்லிவிட்டு அப்புறம்தான் ரக்ஷணம் பரணம் என்பதை சொல்லி இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் அவரவருக்கான தொழிலில் ஈடுபட்டு சம்பாதித்து வாழ்க்கை வசதிகளோடு இருக்குமாறு சகாயம் பண்ணி அவர்களை தாங்குவது பரணம். உள்நாட்டு கலகம், வெளிநாட்டு யுத்தம் முதலியவற்றிலிருந்து அவர்களை காப்பது ரக்ஷணம். தற்காலத்தில் ராஜாங்க கடமையாக ரக்ஷணமும் பரணமும் மட்டுமே நினைக்கப்பட்டாலும் சாஸ்திரப்படி இதற்கெல்லாம் முந்தி வினயதானம் தான் வருகிறது. அதாவது ஜனங்களை பணிவு பண்போடு அடங்கி இருக்கும்படி பண்ண வேண்டும். எப்படி பண்ணுவது என்றால் முறையான கல்வியினால், சத் உபதேசத்தினால், மதானுஷ்டானங்களினால், தெய்வ விசுவாசத்தினால் பண்ண வேண்டும். அடக்கம், பணிவு, மிருதுவான நடவடிக்கை, ஜென்டில்மேன் என்கிறார்களே, அதில் உள்ள ஜென்டில்னஸ், பிரத்தியாருக்கு விட்டு கொடுக்கிற ஸ்வபாவம், அகங்காரமே இல்லாமல் இருப்பது எல்லாம் சேர்ந்ததுதான் வினயம் என்கிற குணம். நிஜமான
முறையான கல்வி இதை ஊட்டவே ஏற்பட்டது. இதனால்தான் மாணாக்கன் சிஷ்யன் என்பவனுக்கே வினேயன் என்று பெயர். எவன் வினயம் உள்ளவனோ அவனே வினேயன். சீடன் என்பதற்கு பதில் வினேயன் என்றே சொல்வார்கள். நம் பகவத் பாதாளை பற்றி அவருடைய சிஷ்யரான பத்மபாதாச்சாரியால் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார். யத் வக்த்ர மானச சர என்று ஆரம்பிக்கும். அதன் முழு அர்த்தம் இங்கே நான் சொல்லவில்லை. அதிலே வினீத வினேய பிருங்கா என்று வருகிறது தான் நம் விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய மனஸ் எப்படி இருக்கிறது? இதை அந்த ஸ்லோகத்தில் அவர் கூடவே வசித்த பத்மபாதாச்சாரியால் சொல்கிறார். கரை காணாத விசாலமான ஒரே தெளிவாக ஜில் என்று இருக்கிறதாம். ஹிமாச்சலத்தில் இருக்கிற பரம நிர்மலமான விஸ்தாரமான ஏரியை மானச சரஸ் மானசரோவர் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அந்த மானச சரசாக இருக்கிறதாம் ஆச்சாரியாளின் மனஸ் நம் கண்ணுக்கு தெரியாது, முகம்தான் தெரியும். முகம்தான் மனசுக்கு கண்ணாடி. நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்கிறார்கள். நாம் வேண்டுமானால் மனசில் இருப்பதை முகத்தில் காட்டாமல் வேஷம் போடலாம். ஆச்சாரியாள் மாதிரியான மகாபுருஷர்களுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆகையால் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் முகமும் அவர் மனஸ் மாதிரியே நிர்மலமாக விஸ்தாரமாக மானச சரோவரம் போலவே இருக்கிறது. ஒரு தடாகம் என்றால் அதில் தாமரைப்பூ இருக்க வேண்டுமே. ஆச்சாரியாளின் முகத்தடாகத்தில் பூக்கிற தாமரைப்பூ எது? ரொம்பவும் உயர்ந்த தத்துவங்களை ஓயாமல் பொழிந்து கொண்டிருப்பதும் தாபத்தோடு வருகிற ஜனங்களுக்கு பரம கருணையோடு ஆறுதல் சொல்வதுமான அவருடைய வாய்தான் அந்த தாமரைப்பூ. தாமரைப்பூ என்றால் அதிலிருந்து மகரந்தம், அதாவது தேன் பெருக வேண்டுமல்லவா? ஆச்சாரியாளின் வாய் தாமரையிலிருந்து பெருகும் தேன் எது? இது தெரியவில்லையா? ஜகத்தை உத்தாரணம் பண்ணுகிற அவருடைய பாஷ்யங்களே தாமரைப்பூவிலிருந்து மகரந்தம் பெருகுகிற மாதிரி அவருடைய வாயிலிருந்து பெருகுகிறது. முதலில் அவருடைய காலத்தவர்களுக்காக அவர் வாயாலேதான் பாஷ்யம் உபதேசம் செய்தார். அப்புறம்தான் நம் மாதிரி பிற்காலத்தவர்களுக்காக பாஷ்யங்களை எழுதி வைத்தது. பாஷ் என்றாலே சொல்வதுதான், எழுதுவதல்ல. சம்பாஷணை என்று ஒருத்தருக்கொருத்தர் பேசிக் கொள்வதைத்தானே சொல்கிறோம். யத் வக்த்ர என்று ஸ்லோகம் ஆரம்பிப்பதில் வக்த்ர என்றால் முகம் என்று அர்த்தம். முகம் மானச சரஸ். அதிலுள்ள வாயிலிருந்து வரும் பாஷ்யம் சரசில் உள்ள தாமரை பூவிலிருந்து வரும் தேன். ஆனாலும் ஸ்லோகத்தில் முகமான சரஸ், பாஷ்யமான தாமரை தேன், பாஷ்யாரவிந்த மகரந்தம் என்று முகத்தையும் பாஷ்யத்தையும் தான் நேரே மானச சரசுக்கும் தேனுக்கும் உவமித்து சொல்லியிருக்கிறது. வாய் சரசில் உள்ள தாமரையாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கவில்லை. வாய் என்பதற்கு அதில் வார்த்தை இல்லை. பாஷ்யத்தை அரவிந்த மகரந்தம் என்று சொல்லியிருப்பதால் இந்த மகரந்தத்தை பெருக்கும் அரவிந்தமாக வாய் இருப்பதாக நாமே ஊகித்துக் கொள்ளும்படி விட்டிருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் தோன்றுகிறது. சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் ஒரு வேடிக்கை. சம்ஸ்கிருதத்தில் வாய் என்ற அவயத்துக்கு தனியாக ஒரு வார்த்தை இல்லை. முகம், வக்திரம், வதனம், ஆனனம், ஆஸ்யம் என்கிற மாதிரி ஃபேஸ் என்கிற அர்த்தத்தில் உள்ள வார்த்தைக்கேதான் வாய் என்று அர்த்தம். தமிழில் பார்த்தாலோ வாய்க்கு தான் வார்த்தை இருக்கிறது. முகம் என்பதற்கு தமிழ் வார்த்தை இல்லை. முகம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. அது தமிழ் தாதுவில் வந்ததல்ல. அதாவது அந்த வார்த்தையோடைய வேர் சொல் தமிழோடதல்ல. மூஞ்சி என்று பேச்சு வழக்கில் என்னவோ சொல்கிறோம். ஆனால் அது இலக்கிய மொழி, லிட்ரரி லாங்குவேஜ் இல்லை. சம்ஸ்கிருதத்தில் வாய் இல்லை, தமிழில் முகம் இல்லை. இதனால் பழங்காலத்தில் சம்ஸ்கிருத கடிகாஸ்தானங்களிலும் தமிழ் பள்ளிகளிலும் படிக்கிற வித்தியார்த்திகள் பரஸ்பரம் கேலி பண்ணி கொள்வார்களாம். இப்போது மாதிரி சம்ஸ்கிருதம் தமிழ் என்று கட்சி கட்டிக்கொண்டு குஸ்தி போடாவிட்டாலும் அந்த காலத்திலும் அசட்டுத்தனம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கிறது. அல்லது சுவாதீனத்தில் தமாஷாக கேலி செய்து கொண்டதாக இருக்கலாம். தமிழ் மாணவன் சம்ஸ்கிருதம் படிக்கிறவனை பார்த்து வாயில்லாதவன் என்று பரிகாசம் பண்ணுவானாம். அவன் இவனை திருப்பி முகமில்லாதவன் என்று கேலி பண்ணுவானாம். வக்திரம் என்றால் முகம், வாய் இரண்டும். அதனால்தான் நாம் மூஞ்சி என்று எதை சொல்கிறோமோ அதை வக்திரம் என்று அந்த ஸ்லோகத்தில் சொன்ன பிறகு வாயை குறிப்பிடுவதற்காக எந்த வார்த்தையை போட்டாலும் அதை மூஞ்சி என்றே அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் ஏற்பட்டு டூப்ளிகேட் செய்த மாதிரி ஆகிவிடப் போகிறதே என்று நினைத்து பத்மபாதர் வாய்க்கு தனியாக வார்த்தை போடாமல் ஊகித்தறியுமாறு விட்டுவிட்டார் போலிருக்கிறது. கவிகள் முகம், கண், பாதம், கை ஆகிய எல்லாவற்றையுமே தாமரைக்கு ஒப்பிட்டு முகாம்புஜம், நயனகமலம், பாத பத்மம், கராரவிந்தம் என்றெல்லாம் சொல்வார்கள். தம் பெயரிலேயே ஒரு பத்மத்தை வைத்துக் கொண்டிருக்கிற பத்மபாதாச்சாரியாலோ இங்கே ஆச்சாரியாளின் முகத்தை தாமரை என்று சொல்லாமல் மானச சரஸ் என்று சொல்லி அவர் உபதேசிக்கிற பாஷ்யத்தை தாமரையின் தேன் என்கிறார். தாமரை என்பது வாய் என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆனாலும் அப்படி துவனி பொருளாய் தெரிவிக்கிறார். பாஷ்யம் என்றால் பிலாசபி. அது மண்டையை உடைக்கிற பாறை மாதிரிதான் பொதுவாக இருக்கும். ஆனால் இந்த பிலாசபியே நம் ஆச்சாரியாளின் தாமரைப்பூ மாதிரி மிருதுவான அழகான வாயிலிருந்து வந்திருப்பதால் சுலபமாக பருகக்கூடிய மதுரமான தேனாக பெருகியிருக்கிறது என்பது கருத்து.
பாஷ்யங்களின் உட்பொருளான அத்வைத்தம்தான் தேனின் ரசம். அந்த ரசத்தை பருகுவதற்காக கூட்டம் கூட்டமாக சிஷ்யர்களான வண்டுகள் வந்து மொய்க்கின்றனவாம். இங்கே சிஷ்யர்களை சொல்லும்போதுதான் சிஷ்ய என்று சொல்லாமல் வினேய, அதாவது வினயமுள்ளவன் என்றே சொல்லியிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் தாமரையை பற்றியும் வண்டை பற்றியும் வருகிற மாதிரியே ஆச்சாரியாளை பற்றிய இன்னொரு ஸ்லோகத்திலும் வருகிறது. 800 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு கல்வெட்டில் இந்த ஸ்லோகம் பொறித்திருக்கிறது. அந்த கல்வெட்டு எங்கே கிடைத்தது என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாயிருக்கும். அது கம்போடியா தேசத்தில் கிடைத்த கல்வெட்டு. அந்த அந்நிய தேசத்தில் கிடைத்த கல்வெட்டிலே ஆச்சாரியாளை பகவத் சங்கரர் என்று சொல்லியிருக்கிறது. நம் தேசத்தில் அவரை பகவத் பாதர் என்றுதான் சொல்கிறோம் என்றால், கம்போடியாக்காரர்கள் இன்னும் ஒரு படி உயர்த்தி பகவான் என்றே அவரை சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஸ்லோகத்திலே ஆச்சாரியாளின் பாதத்தை தாமரையாக சொல்லியிருக்கிறது. அங்கிரி பங்கஜம் என்று சொல்லியிருக்கிறது. இந்த பாத தாமரையை விட்டு அசைய மாட்டோம் என்று லோகத்தில் ஒரு வித்வான் கூட பாக்கி இல்லாமல் நிச்சேஷமாக என்று ஸ்லோகத்தில் இருக்கிறது. தங்கள் தலைகளை அதிலேயே தாழ்த்தி கிடக்கிறார்களாம். சகல வித்வத் ஜனங்களின் சிரஸ்களாகிய வண்டுகளால் மொய்க்கப்பட்ட பத்மபாதத்தை உடைய பகவான் சங்கரர் என்று அந்த கல்வெட்டில் இருக்கிறது. நிச்சேஷ சூரி மூர்தாலி மாலா லீடாங்கிரி பங்கஜாத். முதலில் நான் சொன்ன ஸ்லோகம் பத்மபாதர் நம் பகவத்பாதரை பற்றி பண்ணியது. இங்கே பகவத்பாதாளின் பாதத்தையோ முகத்தையோ பத்மமாக சொல்லாமல் பாஷ்யத்தை பத்மத்தின் மகரந்தம் என்று சொல்லியிருக்கிறது. வாய் தாமரையிலிருந்து ஊறும் அத்வைத தேனை பருகுகிறார்களாம் அவருடைய சிஷ்யர்களான வண்டுகள். இங்கே சிஷ்யர்கள் என்று சொல்வதற்கு ஸ்லோகத்தில் வினீத வினேய பிருங்கா என்று வருகிறது. வினீத என்றால் நல்லொழுக்கத்தில் பழக்கப்பட்டவர்கள், வெல் ட்ரெயின்டு என்று அர்த்தம். பிருங்கா என்றால் வண்டு கூட்டம். சிஷ்யன் என்பதற்கு வினேயன் என்று போட்டிருக்கிறார். கம்போடியா கல்வெட்டில் நிச்சேஷ சூரிகளும், அதாவது மிச்சம் மீதி இல்லாமல் அத்தனை அறிஞர்களும் வண்டு கூட்டமாக ஆச்சாரியாளின் பாத பத்மத்தில் தங்கள் தலையை கிடத்தி நமஸ்கரிப்பதாக சொல்லியிருக்கிறது. மூர்தா என்றால் தலை. மூர்தாலி மாலா, மூர்தாக்களாகிய அலிமாலா. அலிமாலா என்றால் வண்டு கூட்டம், அலி என்றால் வண்டு. பத்மபாதர் வாய் பத்மத்தை சொல்லாமல் பாஷ்ய தேனை மட்டும் சொன்னார். கம்போடியா கல்வெட்டில் பாத பத்மத்தை சொல்லி பாஷ்ய தேனை சொல்லாமல் விட்டிருக்கிறது. ஆனால் நிச்சேஷ சூரி ஜனங்களும், அதாவது சகல வித்வத் சமூகமும் பாத பத்மத்தில் வண்டுகளாக தலையை கிடத்தி இருப்பதாக சொல்லியிருப்பதால் அவர்கள் சாமானிய மக்கள் சமூகத்தை போல பக்தியினால் மட்டும் பாத வந்தனம் பண்ணுபவர்கள் இல்லை என்றும், பாஷ்ய தேனை ரசித்துதான் ஆச்சாரியாளிடம் பக்தி பண்ணுகிறார்கள் என்றும் உள்ளர்த்தம் ஆகிறது எனலாம். பாதத்திலிருந்து பாஷ்யம் வந்ததாக சொல்வது பொருந்தாது என்பதாலேயே பாத பத்மம் என்று மாத்திரம் சொல்லி பாஷ்ய மகரந்தத்தை ஊகித்துக் கொள்ளும்படியாக விட்டிருக்கிறது. அபய தீட்சிதர் ஆச்சாரியாளின் மேல் செய்துள்ள அதிகத பிதா பூர்வாச்சாரியன் என்கிற ஸ்லோகத்தில் ஆச்சாரியாளுடைய வாயான பத்மத்திலிருந்து வெளிவரும் அத்வைத சூக்தி பெருக்கு நம்முடைய பிறவிப்பிணியை போக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். சூக்தி என்பது சு உக்தி, அதாவது உத்தமமான வாக்கு. அது என்ன ஸ்லோகம்னா, அதிகத பிதா பூர்வாச்சாரியன் உபேத்ய சஹஸ்ரதா சரிதிவ மஹீன் பாகான் சம்பிராபிய சௌரி பதோத்கதா ஜயதி பகவத்பாத ஸ்ரீமன் முகாம்புஜ நிர்கதா ஜனன ஹரணி சூக்திர் பிரம்மாத்வயைக்க பராயணா. இங்கே வாய் தாமரையையும் அதிலிருந்து பெருகும் பாஷ்ய உபதேச பெருக்கையும் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் இது தேன் பெருக்கு என்பதை குறிப்பிட்டு காட்ட இதிலே வார்த்தை இல்லை. ஆனால் பத்மத்திலிருந்து தேன் இல்லாமல் வேறென்ன பெருகும்? இதை ஊகிப்பது கொஞ்சம் கூட கஷ்டமில்லை. இப்படியாக ஒன்றிலே வாயை சொல்லாமல் தேன், இன்னொன்றில் வாய் தேன் இரண்டையும் சொல்லாமல் வண்டு கூட்டம், மூன்றாவதில் வாயை சொல்லி தேனை சொல்லியும் சொல்லாமல் விட்டிருப்பது என்று பார்க்கிறோம். ஆனால் மூன்றிலுமே சொல்லாததை சுலபமாக ஊகிக்கும்படி விட்டிருப்பதிலேயே ரசம் இருக்கிறது. இவற்றில் பத்மபாதர் சிஷ்யர்களை வினேயர்கள் என்பதுதான் நம் ஷட்பதி விஷயத்துக்கு சம்பந்தமானது. மகாபெரிவா ஒரு விஷயத்தை கோட் பண்ண போய் அதுலேருந்து நிறைய ஹைப்பர் லிங்க் ஓப்பன் ஆகி நிறைய விஷயத்தை கொட்டிட்டா. படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப சுகமாகவும் ரசமாகவும் இருக்கிறதுனால அதை படிச்சு காமிச்சேன். நம் ஆச்சாரியாளிடம் ஆச்சரியம் என்னவென்றால், அவருடைய சிஷ்யர்கள் வினயமுள்ள வினேயர்களாக இருந்தது மட்டுமில்லை, ஜகத்குருவான அவரே எல்லாரையும் விட வினயம் உள்ளவராக இருந்தார். ஆச்சாரியாள் சௌந்தரிய லஹரி என்று செய்திருப்பது தெரிந்திருக்கும். பக்தி, கவித்துவம், பாஷை அழகு, தத்துவ சிறப்பு, மந்திர சாஸ்திர விஷயங்கள், உவமை முதலான அணிகள் அத்தனையும் ஈடு இணை இல்லாமல் சேர்ந்திருக்கிற பரம
பரம உத்கிருஷ்டமான ஸ்தோத்திரம் அது. அதோடு கூட அதற்கே அபாரமான மந்திர சக்தியும் இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு கிரந்தத்தை பண்ணினவருக்கு எவ்வளவு தற்பெருமை ஏற்பட்டாலும் அது நியாயம்தான். ஆனால் நம் ஆச்சாரியாளுக்கோ லவலேசமாவது இப்படிப்பட்ட தற்பெருமை, தாம் பெரிதாக ஒன்றை சாதித்து விட்டோம் என்று அகம்பாவம் இருந்ததா? இல்லவே இல்லை. சௌந்தரிய லகரி முடிவிலே அவர் வினயமே வடிவாக மன்னிப்பு கேட்கிற பாவனையில் அம்பாளிடம் சொல்கிறார், அம்மா, சப்த சமுத்திரமாக வாக் சமுத்திரமாக இருக்கப்பட்ட உன்னை பற்றி ஏதோ இந்த 100 ஸ்லோகம் பண்ணி உன்னை வர்ணிக்க நான் முயற்சி செய்திருக்கிறேனே, இது எப்படி தெரியுமா இருக்கிறது? ராமேஸ்வரத்திலே சேது தீர்த்தத்திலே பக்தர்கள் சமுத்திர பூஜை பண்ணுகிற போது அந்த மகா சமுத்திரத்திலிருந்தே ஒரு கை ஜலத்தை அள்ளி அதற்கே அபிஷேகம் செய்வதாக ஒரு உபச்சாரம் செய்கிறார்களே, அந்த மாதிரிதான் இருக்கிறது என்கிறார். இதே போல பரம பவ்யமாக இன்னும் 3 உதாகரணம் கொடுக்கிறார். அம்மா, வாக்கு ஸ்வரூபிணியான உன்னை வாக்கினால் துதிக்கிறேனே, இது எப்படி இருக்கிறது? சூரியனுக்கு கற்பூரஹாரத்தை காட்டுகிற மாதிரி தான் இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறார். சூரிய தேஜஸ் எங்கே? கற்பூரத்தின் அற்ப ஒளி எங்கே? சூரியனால் தான் கற்பூரத்துக்கு எரிகிற சக்தியே உண்டாகிறது. 4 நாள் வெயில் அடிக்காவிட்டால் கற்பூரம் லேசில் பிடித்துக் கொள்வதில்லை. சங்கராந்தி அன்று சூரிய பூஜை செய்து அந்த தேஜோமயத்துக்கு கற்பூரத்தை காட்டுகிறோமே, அதனால் சூரியனையா விளக்கி காட்டுகிறோம்? சூரிய ஒளியில் கற்பூரத்தின் சுபாவமான பிரகாசம் கூட தெரியாமல் அது மங்கி போவதைத்தான் பார்க்கிறோம். அம்பாளை தாம் வாக்கால் வர்ணிக்க பார்த்தது அப்படிப்பட்ட காரியம்தான் என்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியால். இன்னொரு உதாரணம் சொல்கிறார். சந்திரகாந்த கல்லானது சந்திரனுக்கு அர்க்ய ஜலம் விடுகிற மாதிரி உன்னை இந்த வாக்கால் துதிக்கிறேன் என்கிறார். சந்திரகாந்த கல் என்பது பூர்ணிமை சந்திரன் உதிக்கிற சமயத்தில் அந்த நிலவை உள்ளே வாங்கிக் கொண்டு ஜலமாக கக்கும் என்பார்கள். வாஸ்தவத்தில் இப்படி ஒன்று உண்டோ இல்லையோ, கவிகள் சம்பிரதாயமாக பொயட்டிக் ட்ரெடிஷனில் இதை பற்றி சொல்லி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சந்திரகாந்த கல் சந்திரனை பூஜை செய்கிறேன் என்று ஆரம்பித்து 16 உபச்சாரங்களில் ஒன்றாக வருகிற அர்க்யம் சமர்ப்பயாமி என்று நீர் வார்க்கிற போது நிலவின் சக்தியிலேயே பிறந்த ஜலத்தை அர்க்யமாக வடித்தால் எப்படி இருக்கும்? அம்பாளின் அனுகிரகமே தமக்குள் பிரவேசித்து இந்த வாக்கை வடித்திருக்கிறது என்று ஆச்சாரியால் இங்கே சொல்லாமல் சொல்கிறார். 3வது தான் சமுத்திர ஜலத்தை எடுத்து சமுத்திரத்துக்கே அபிஷேகம் செய்கிற திருஷ்டாந்தம். அவள் கொடுத்த வாக்காலேயே அவளை துதிக்கிறோமே ஒழிய இதில் தாமாக செய்தது எதுவுமே இல்லை என்று அடக்கத்துடன் சாக்ஷாத் ஈஸ்வர அவதாரமான ஆச்சாரியால் சொல்கிறார். சந்திரன் இல்லாவிடில் எப்படி சந்திரகாந்தக்கல் ஜலம் வடிக்காதோ அப்படி அவள் அருளின்றி இந்த வாக்கு இல்லை. பெரிய சமுத்திரத்திலிருந்து கையளவு ஜலம் எடுக்கிற மாதிரி வாக்கு சாகரத்திலிருந்தே இந்த வாக்கை எடுத்திருக்கிறோம். இதனால் அவள் மகிமையை விளக்கியதாக நினைப்பது கற்பூரத்தால் சூரியனை காட்டிக் கொடுப்பதாக எண்ணுகிற பரிகாசத்துக்குரிய செயல்தான் என்பதெல்லாம் இந்த ஸ்லோகத்தின் தாத்பரியம். அது என்ன ஸ்லோகம்னா, பிரதீப ஜுவாலாபிர் திவசகர நீராஜன விதி சுதா சுதேஷ்சந்திரோபல ஜலல வைரர்க்ய ரச்சனா ஸ்வகீயைரம்போபி சலில நிதி சௌஹித்யகரணம் த்வதீயாபிர் வாக்பிஸ்தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம். இப்படி பரமேஸ்வர அவதாரமாக இருந்த போதிலும் வினயமே வடிவாக இருந்த ஆச்சாரியால் ஒரு சக்தியும் இல்லாமலே அடக்கமில்லாமல் திரிகிற நம்மோடு சேர்ந்து நின்று கொண்டு நமக்கு பிரார்த்திக்க சொல்லிக் கொடுப்பதற்காகவே அவிநயம் அபநயம் என் வினயமின்மையை போக்குவாயாக என்று ஷட்பதி ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அடக்கம் ஒன்று வந்துவிட்டால் போதும், பாக்கி எல்லா நல்ல குணங்களும் அதன் பின்னே தானாக வந்துவிடும். அடக்கம் அமரருள் உய்க்கும் என்று திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார். பள்ளி பருவத்திலேயே வினயத்தில் பழக்கிவிட வேண்டும். 5இல் வளையாதது 50இல் வளையாது. வயஸ் ஏறி பல விஷயங்களை தெரிந்து கொண்டு யௌவனம், பதவி, பணம், பலம் என்று தேடிக்கொள்கிற போது வினயம் வருவது ரொம்ப கஷ்டம். ஆனதால் சின்ன வயசிலேயே இதில் பழக்கிவிட வேண்டும். மாணாக்கன் என்று சொல்லப்படுகிறவனுக்கு வினேயன் என்றே ஆதி நாளில் பேர் வைத்திருந்தது இந்த தத்துவத்தை தான் காட்டுகிறது. மாணாக்கனை சிஷ்யன் என்று சொல்கிறோம். சிஷ்யன் என்றால் சிக்ஷை பெறுகிறவன் என்று அர்த்தம். குருகுலவாசம் செய்து குருவிடமிருந்து பாடத்தில் மட்டுமின்றி நடத்தையிலும் பயிற்சி பெறுகின்றவன் தான் சிஷ்யன். பாடம் நடத்தை இரண்டையும் சொல்லிக் கொடுப்பதுதான் சிக்ஷை. இப்போது சிக்ஷை என்றால் பாட்டு சொல்லிக் கொள்வதைத்தான் நினைக்கிறோம். சங்கீத சிக்ஷை என்று சொல்கிறோம். அல்லது ஒரு ஜட்ஜ் தண்டனை விதித்தால் ஆயுட்கால சிக்ஷை, தீவாந்திர சிக்ஷை என்கிற மாதிரி சிக்ஷை விதித்ததாக சொல்கிறோம். பாட்டு சொல்லிக் கொள்வதையோ தண்டனையையோ தான் சிக்ஷை என்கிறோம். சில சமயங்களில் சங்கீத சிக்ஷை என்பதே சங்கீதத்துக்கு தருகிற தண்டனை மாதிரி ஆகிறது என்கிறார்கள். அது வேறு விஷயம். ஒரு
குருகுலத்தில் சிஷ்யனானவன் எப்படி ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு வினயமாக இருக்கிறானோ அப்படியேதான் ஒரு மதத்தை சேர்ந்தவன் அதன் கொள்கைகளுக்கும் அதன் மதாச்சாரியருக்கும் கட்டுப்பட்டு அடங்கி இருக்க வேண்டும் என்ற கருத்தில் சீக்கிய மதத்தை குருநானக் ஸ்தாபித்தார். அதிலே ஹிந்து மதம், இஸ்லாம் இரண்டின் அம்சங்களும் இருக்கின்றன. இஸ்லாம் மதத்தில் கட்டுப்பாடு ரொம்பவும் ஜாஸ்தி. தங்களுடைய மத கோட்பாடுகளுக்கும் விரதானுஷ்டானங்களுக்கும் முஸ்லிம்கள் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி மற்ற எந்த மதத்திலும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட அடக்க கட்டுப்பாட்டை குருநானக் தாம் ஸ்தாபித்த சீக்கிய மதஸ்தர்களுக்கு முக்கியமாக வைத்தார். அந்த மதஸ்தர்கள் குருகுலத்தில் மாணவர்கள் குருவுக்கு கட்டுப்படுகிற மாதிரி மத தலைவருக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்று கருதினார். அதனால்தான் அந்த மத தலைவருக்கு குரு என்றே பெயர் வைத்தார். குரு கோவிந்த் சிங் என்கிற மாதிரி பெயர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மத தலைவருக்கு குரு என்று பெயர் வைத்ததற்கேற்ப அந்த மதத்தை சேர்ந்த மற்ற எல்லாருக்கும் சிஷ்ய என்றே பெயர் வைத்தார். சிஷ்ய என்பதுதான் சீக் என்றாகி இருக்கிறது. பஞ்சாப் பக்கங்களில், அதாவது சீக்கிய மதம் பரவியுள்ள இடங்களில் வேத அத்தியனம் செய்கிற போது ஷ என்ற அக்ஷரத்தை க என்றுதான் உச்சரிப்பார்கள். உதாரணமாக ஹவிஷா என்று புருஷ சூக்தத்தில் வருவதை அவர்கள் ஹவிகா என்றே சொல்வார்கள். அதே நியாயத்தில் சிஷ்யவிலும் ஷ என்பது கவாகி சீக் என்றாகி இருக்கிறது. இது என் ஊகம். சிக்ஷக என்பதும் சீக் என்றாகி இருப்பதாகவும் ஊகிக்கலாம். குருதான் சிக்ஷகர், மற்றவர் சிஷ்யர். சவை ஷ ச என்றெல்லாம் வடக்கே மாற்றி விடுவார்கள். கடைசி எழுத்துக்களை முழுங்கி விடுவார்கள். ஆகையால் சிக்ஷக என்பதும் சிக் ஆகிவிட முடியும். வினயம் என்பது மனிதனுக்கு இருக்க வேண்டிய முதல் குணம். அதனால்தான் அவிநயம் அபநயம் என்றார் நம் ஆச்சாரியாள். அவிநயம் போனால் அடக்கம் வந்துவிடும். இந்த அடக்கத்திலே 2 தினுசு உண்டு. 2 விதத்தில் மனுஷனுக்கு அடக்கம் ஏற்பட வேண்டும். ஒன்று இந்திரியங்கள் அடங்கியிருப்பது, அதாவது கண் கண்டதை பார்க்கக்கூடாது, மனசை விகாரப்படுத்தும் காட்சிகளை அது பார்க்கக்கூடாது, ஆலய தரிசனம் போல நல்ல காட்சிகளையே பெற வேண்டும். அதே மாதிரி காது அபஸ்வரமான நாஸ்திகமான சப்தங்களை கேட்கக்கூடாது. நாம சங்கீர்த்தனம், ஸ்தோத்திரம் என்றிப்படியே கேட்க வேண்டும். வாய் சித்த சுத்திக்கு ஹானி உண்டாக்குகிற மது, மாம்சாதிகள், வெங்காயம் மாதிரியான பதார்த்தங்களை தின்னக்கூடாது. சத்வ அபிவிருத்திக்கான ஆகாரம், நைவேத்தியமான பிரசாதம் ஆகியவற்றையே சாப்பிட வேண்டும். வாயால் செய்கிற இன்னொரு காரியம் பேச்சு. அது விருதாவிலும் வம்பிலும் சண்டையிலும் செலவாகக்கூடாது. பகவன் நாமாவை சொல்வதற்கே வாக்கு பிரயோஜனப்பட வேண்டும். சரீரம் என்பதை கொண்டு கீழ்த்தரமான சிற்றின்பங்களை பெறாமல் அதை கொண்டு பரோபகாரமே பண்ண வேண்டும். பூஜையும் பிரதட்சணமும் நமஸ்காரமும் பண்ண வேண்டும். இப்படி இந்திரியங்களை கெட்ட வழியில் போக விடாமல் அடக்கி நல்லதிலேயே கொண்டு வருவது ஒரு விதமான அடக்கம். இதை சமம் தமம் என்று சொல்வார்கள். தலையே நீ வணங்காய் பாடலில் அப்பர் சுவாமிகள் இப்படித்தான் ஒவ்வொரு அவயத்தையும் பகவத்பரமாக ஆக்குகிறதை சொல்லியிருக்கிறார். சமத்தோடு தமம் என்பதை சேர்த்து சமதமாதி என்று சொல்வதுண்டு. தமம் என்பது மனசை அடக்குவது. 2 விதமான அடக்கத்தில் ஒன்று வெறுமே இந்திரியங்களை மட்டும் வெளியில் கெட்ட காரியத்தில் போக விடாமல் தடுப்பது. இதுதான் சமம். அடக்கத்தில் 2வது தினுசான தமம் என்பது மனசையே, உள்ளே எழுகிற எண்ணத்தையே அடக்கி விடுவது. இந்த இடத்துல ஒரு ஃபுட்நோட் போட்டிருக்கா. ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் மனசை தமம் செய்வாயாக, இந்திரிய விஷயங்களான காணல் நீர் வேட்கையை சமம் செய்வாயாக என்று ஸ்பஷ்டமாக வருவதை கருத்தில் கொண்டு ஸ்ரீசரணர்கள் சமம் என்பது வெளி இந்திரிய அடக்கம் என்றும் தமம் என்பது உள்மனத்தின் அடக்கம் என்றும் விவரித்திருக்கிறார்கள். தாதுப்படி பொருள் பார்த்தால் சமம் தமம் என்ற 2ற்குமே அடக்குதல் என்று மட்டுமே பொருள். பெரியவா இப்படியெல்லாம் விவரிச்சுட்டே போகும்போது விஷயத்தை விட்டு டைக்ரஸ் ஆகி போற மாதிரி இருந்தாலும் தான் எடுத்துன்னு இருக்க ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் இருக்கிற கருத்துக்களையும் இதுல சொல்லப்பட்ட விஷயங்களுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வெவ்வேறு இடங்கள்லேருந்து கோட் பண்ணி நம்மளுடைய மனசை அந்த ஸ்லோகத்துக்கு ரெடி பண்றா. லோ வாக்கிங் சம்ஒன் டு அன் எப்பிஃபனின்னு சொல்ற மாதிரி தெரியவா சொல்றதை கேட்கலாம். காரியத்தில் கெடுதல் செய்யாமல் இந்திரியங்களை அடக்கிவிடலாம். ஆனாலும் மனசானது அந்த கெட்டதுகளையே கல்பித்து கொண்டு, அதாவது மானசீகமாக அந்த கெடுதல்களை செய்து கொண்டு அதிலே சந்தோஷப்பட்டால் வெளி அடக்கத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ளடக்கம்தான் தமம் என்பது. ஆனால் இந்த உள்ளடக்கம் சித்திப்பது ரொம்ப சிரமம். முதலில் வெளி அடக்கமான சமத்தை பழகி பழகி முன்னேறினால்தான் பிறகு தமம் உண்டாகும். கீதையில் கூட ஒரு இடத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார், ஆகாரத்தை விட்டுவிட்ட ஒருத்தனுக்கு, இங்கே ஆகாரம் என்கிற போது பகவான் வயிற்று சாப்பாட்டை மட்டுமின்றி கண், காது, மூக்கு, வாய், சரீரம் ஆகியவை அனுபவிக்கிற எல்லா விஷய சுகங்களையுமே குறிப்பிடுகிறார். இப்படி ஆகாரம் பண்ணுவதை விட்டுவிட்டவனுக்கு அனுபோக்கியமான அந்த வஸ்துக்கள் விட்டு போனதோடு சரி, ஆனாலும் அந்த வஸ்துக்களை அனுபோகம் பண்ணுவதில் இவன் அடைந்த ருச்சியின் வாசனை மட்டும் மனசில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த ருச்சியும் போய் மனசு எப்போது பூர்ண பரிசுத்தமாக ஆகும்?
பரமாத்மாவை பார்த்துவிட்டால் அப்புறம்தான் இவனுக்கு வெளி விஷயானுபோகத்தோடு வெளி நுகர்ச்சியோடு உள்ளேயும் ரசானுபோக இச்சை தொலையும் என்கிறார். அப்படியானால் மனசிலிருந்து விஷய வாசனை போனால்தான் பரமாத்ம தரிசனம் கிடைக்கும் என்பது சரியா? அல்லது இங்கே பகவான் பரமாத்ம தரிசனம் கிடைத்தால்தான் மனசிலிருந்தே வாசனை போகும் என்று சொல்வது சரியா? இது என்ன, கல்யாணம் போனால் பைத்தியம் தெளியும், பைத்தியம் தெளிந்தால் கல்யாணமாகும் என்கிற மாதிரி அல்லவா இருக்கிறது? முதலில் நமக்கு மனசுத்தமாக வேண்டும் என்ற தாபம் இருக்க வேண்டும். மனசிலிருந்து வாசனைகள் பழைய ருச்சிகள் அடியோடு போக வேண்டும் என்ற தாபமும் தவிப்பும் இருக்க வேண்டும். தவிப்பு இருந்தாலும் இது லேசிலே சித்தித்து விடாது. அதற்காக வெளியிலேயாவது இந்திரியங்களால் சுகங்களை அனுபவிக்காமல் சமத்தை அபியாசம் பண்ண வேண்டும். அதிலே முன்னே போக போக தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தமமும் கைகூட ஆரம்பிக்கும். மனசிலிருந்தும் வாசனை வேகம் குறைந்து போக ஆரம்பிக்கும். குறையுமே ஒழிய அது பூர்ணமாக தொலைந்து போகாமல் அவ்வப்போது வழுக்கி விட்டு கொண்டுதான் இருக்கும். உரியடி உற்சவத்தில் வழுக்கு மரத்தில் ஏறுகிறனின் கதையாக எத்தனை வழுக்கினாலும் நாம் விடாமுயற்சியுடன் மேலே ஏற பார்க்க வேண்டும். இதிலே நம் அந்தரங்க சுத்தத்தை ஸ்ரத்தையை பார்த்து பரமாத்மாவே நமக்கு கடைசியில் தரிசனம் தருவார். அந்த தரிசனம் ஒன்று சகுணமாக அவனுடைய காருண்ய லாவண்ய மூர்த்தியுடையதாயிருக்கலாம், அல்லது அரூபத்தில் நிர்குணமாக அவனுடைய ஞானானந்தத்தை நம் ஆத்மாவில் ஆத்மஸ்வரூபமாகவே அனுபவிப்பதாக இருக்கலாம். எப்படியானாலும் கொஞ்சம் அவ்வப்போது ஜாடை மாடையாக அந்த தரிசன ருச்சி கிடைத்து விட்டதானால் போதும். அப்புறம் இந்த மனஸ் ஒரு நாளும் அதை விட்டுவிட்டு மற்ற ருச்சிகளில் வாசனைகளில் ஆழ இறங்கி முழுகி போகாது. அதற்கப்புறம் வழுக்கல் இருக்காது. சமம் தமம் என்பனவற்றை சமாதி ஷட்க சம்பத் என்பதாக ஆத்ம சாதகனுக்கு இருக்க வேண்டிய 6 சம்பத்களில் நம் ஆச்சாரியால் வைத்திருக்கிறார். சமத்தோடு சேர்ந்த நிலைதான் சாந்தி, தமத்தோடு சேர்ந்த நிலை தாந்தி எனப்படும். இப்போது சாந்தி என்ற வார்த்தை நம் எல்லாருக்கும் தெரிகிறது. தாந்தி என்ற வார்த்தை அவ்வளவாக தெரியாது. மடத்து ஸ்வஸ்தி வசனம் தெரிந்தவர்களானால் அதிலே ஆச்சாரியாலை சொல்கிற போது சாந்தி தாந்தி பூம்னாம் என்று வருவதை கவனித்திருப்பீர்கள். ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் பகவத் பாதாள் பகவானிடம் சாந்தி தாந்தி இரண்டையும் பிரார்த்திக்கிறார். மன அடக்கம் புலனடக்கம் இதுகளுக்கு முந்தி எளிமையோடு பணிவாக இருக்கிற அடக்க குணம் இருக்க வேண்டும். சமம் வேணும், தமம் வேணும் என்று பகவானிடம் வேண்டிக் கொள்ளவே அடக்க குணமான வினய மனப்பான்மை இருந்தால்தானே முடியும். அதனால் முதலில் அவிநயம் அபநயம் என்று ஆரம்பித்தார். அப்புறம் விஷ்ணு என்று கூப்பிட்டு பகவானை பக்கத்தில் நிறுத்தி வைத்துக்கொண்டு ரமய மன சமய விஷய மிருக திருஷ்ணாம் என்கிறார். மனசுக்கு தாந்தி தமம் வேண்டும், அதை பண்ணு, என் மனசை அடக்கு. விஷய சுகம் என்கிற காணல் நீரை தேடி ஓடுகிற இந்திரியங்களுக்கு சாந்தி வேண்டும், அவற்றை அடக்கி சமத்தை உண்டு பண்ணு என்கிறார். தமய மன என்பதும் சமய விஷய என்பதும் இத்தனை நேரம் நான் சொன்னதிலிருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும். மிருகதிருஷ்ணா என்று வருகிறதே, அது என்ன என்று சொல்கிறேன். மிருகதிருஷ்ணா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பெரியவா சொல்கிறத அடுத்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம்.